வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம பார்க்க போகிற வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ இருக்கிற டெக்னாலஜி உலகம் சைஃபர் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க, சைஃபர் பங்க்குன்னு சொல்கிறாங்க, என்விரான்மெண்டல் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. என்ன டெக்னாலஜி வளர்ந்தாலும் மனுஷனுடைய ஆரோக்கியம் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எந்த உணவை சாப்பிட்றது, எந்த உணவை சாப்பிடக்கூடாது, எந்த உணவில் அதிகப்படியான எனர்ஜி இருக்குது, எந்த உணவு சாப்பிட்டா எந்த மாதிரியான நோய்கள் வராது அப்படின்னு பிரித்து கையாளுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. நம்ம முன்னோர்கள்லாம் அதை கரெக்டாக கடைப்பிடிச்சாங்க. காலையில் எழுந்திரிச்சா வரகு, சோளம், கம்பு சாப்பாடு, மதியானம் பழைய சாப்பாடுன்னு சொல்லி உடலில் ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுருந்தாங்க, ஆரோக்கியமாக இருந்தாங்க, அதிக நாள் வாழ்ந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மனுஷனுடைய வாழ்வின் வயது பார்த்திங்கன்னா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. முன்னால் 100 வருஷம் வாழ்ந்தாங்க, இப்போல்லாம் 40 to 50 வருஷம் வாழ்வதே பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ என்னங்க பண்ணுறது? ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஆரோக்கியமான உணவு தேர்ந்தெடுக்கும் முறையை நம்ம கையாண்டோம்னாவே அதிக நாள் வாழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஆரோக்கியமான உணவுகள் பல வகைப்படும். நம்பிக்கை எதை பார்த்து பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா, நம்ம பனவெல்லம், பனங்கற்கண்டு, அப்படி இயற்கையானதை தான் பார்க்க போகிறோம். இப்படி பனங்கண்டு, பனக்கற்கண்டு, பனவெல்லம் இதில் பால் குடிக்கலாம், பாயசம் செய்யலாம். முக்கியமாக திடீர்னு காலையில் பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் சுக்கு காஃபி போட்டு குடிப்பாங்க, வர காஃபி போட்டு குடிப்பாங்க. அப்படிப்பட்ட சுக்கு காஃபி, வர காஃபியை நம்ம பனவானம் கொண்டு இல்லைன்னா பனங்கற்கண்டு கொண்டு செஞ்சோம்னா சாப்பிட்டோம்னா உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா சில பேர் பொங்கல் செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா? பொங்கல் செய்வாங்க, இல்லைன்னா பார்த்திங்கன்னா பாயசம் செய்வாங்க. அது போன்ற தின்பண்டங்களை நம்ம என்ன பண்ணலாம், இந்த பனங்கற்கண்டு, பனம் வெல்லத்தை ஆட் பண்ணலாம். அது மூலயமா ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். பனங்கண்டை யூஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.